கன்னி ராசி அன்பர்களே, இந்த உலகத்திலேயே மிகவும் உண்மையான மனது கொண்டவர்கள் என்றால் அது இந்த கன்னி ராசி அன்பர்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா அது மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களை எப்பொழுதுமே இவன் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கூட்டி விடுவான், இல்லை என்றால் பொறாமை பிடித்த ஒரு நபர் என்று எத்தனையோ நபர்கள் உங்களை பாதியில் இறக்கி விட்டுருப்பாங்க, பாதியில் உங்களை கலட்டியே விட்டுருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களை கூட கூட்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனா உங்களுடைய மனது எவ்வளவு நல்ல மனது என்று அவர்கள் அறியாம இருந்திருப்பாங்க. உங்க கூடவே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உங்களுடைய மனதை பற்றி நிச்சயமாக தெரிந்திருக்கும். அவங்க வெளியில் எவ்வளவுதான் அமைதியாக உணர்ச்சிகளை காட்டாமல் நடந்து கொண்டிருந்தாலும் எதையும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு அமைதியாக வாழக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் மட்டுமே தாங்க இருப்பீங்க. நீங்களும் எப்பொழுதுமே மனதிற்குள் இருப்பதை வெளியில் சொல்லாமல் எல்லாத்தையும் மனதிற்குள்ள மட்டுமே தாங்க நீங்க வைத்து வாழ்வீங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள எவ்வளவு கண்ணீர்கள் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது யாராலும் எளிதில் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. எதை பற்றி யோசித்தாலும் அதை பற்றி உங்களுடைய மனதிற்குள் கவலைக்கு மேல கவலைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது என்று அனைத்தையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறைகள் எப்பொழுதுமே நீங்க யோசித்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க ஒருத்தவங்களை நேசித்தால் முழு மனதோடு நேசித்து விடுவீங்க. குடும்பம் என்றால் உங்களுக்கு உயிர் போன்ற ஒரு மூச்சு போன்று உங்களுக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். உறவுகள் என்றால் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஆனால் வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமாக நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் கொடுத்த அன்பை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நடந்திருப்பாங்க. ஆனா அது ஆரம்பத்தில் உங்களுக்கு பெரிதாக தெரியாது. உங்களுக்குன்னு குடும்பங்களும் உங்களுக்குன்னு சின்ன சின்ன கடமைகளும் வந்ததுக்கு அப்புறம் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நீங்க கொடுத்த அன்பை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்கள் எல்லார் மீதும் அன்பாக நடந்து கொள்வீங்க. எல்லாரும் உங்கள் மீது அன்பாக நடந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க கவலைப்படாத விஷயங்களில் கூட அதிகமாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு விஷயமும் அந்த ஒரு இடத்தில் நடந்திருக்காது. சின்ன விஷயமாகவோ சின்ன பிரச்சனையாகவோ தாங்க இருக்கும். ஆனால் அதனை நினைத்து நீங்கள் எவ்வளவோ மனதை அதிகமாக காயப்படுத்தி கொள்வீங்க. நீங்க எல்லாருக்கும் செய்த தியாகங்களை சாதாரணமாக அனைவரும் எடுத்திருப்பாங்க. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவோ நீங்க தியாகங்களை பண்ணியிருப்பீங்க. ஆனா அது எதுவுமே வெளியில் யாருக்குமே தெரியவே தெரியாதுங்க. நீங்க அமைதியாக இருந்ததை ஈகோன்னு எல்லாருமே நினைத்திருப்பாங்க. அதுதான் உங்களுடைய உள்ளுக்குள்ள மிகவும் உங்களை காயப்படுத்தியிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கவும் செஞ்சிருக்குங்க. இன்னும் பல நேரங்கள்ல நீங்கள் மனதார உதவி செய்தவங்களே உங்களை அதிகமாக மறந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாரையுமே மனதார விரும்பியிருப்பீங்க. மனதார விரும்பியும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காமல் போயிருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களுக்காக உங்களுடைய தூக்கத்தை இரவு முழுவதும் கழித்திருப்பீங்க. ஆனால் அதே மனிதர்கள் உங்களுடைய கண்ணீரின் மதிப்பை கூட புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்கள் கண்ணீரை சிந்தி கொண்டு இருக்கீங்க. உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு கவலைகள் கஷ்டங்கள் இருக்கு என்று அனைத்தையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இருந்தாலும் உங்களுக்காக என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தைகள் கூட கேட்க மாட்டாங்கங்க. உங்க கூட துணையும் நிற்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில நம்பிக்கை துரோகங்களை பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எல்லார் மீதும் ஒரு கோபமானது வந்திருக்கும். இனிமே நம்ம யாரையும் நம்பக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் இப்படித்தான் இருக்கத்தான் செய்வார்கள் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு உணர்வு உங்களை மெதுவா மனதளவில் சோர்வடைவும் வைத்திருக்கும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக சில விஷயங்கள் உங்களுக்குள்ள பல விஷயங்களையும் பல உணர்வுகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. நான் எவ்வளவோ உண்மையா இருந்தோம், ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ளாம நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல கவலைகள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது உள்ளுக்குள்ள உங்களை அள வைத்து கொண்டும் அழிய வைத்து கொண்டுமே தாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் 6ஆம் வீட்டில்
கன்னி ராசியில் சந்திர பகவான் அமைந்திருப்பது செலவுகள் செய்வதற்கும் புகழை பெருக்குவதற்கும் ஒரு சுபமான ஒரு நிலையாக கூடிய நிலத்தில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். இன்னொரு நேரத்தில் நீங்க எவ்வளவுதான் செலவுகளை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கேற்ற புகழும் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு செலவுகள் உங்களுக்கு சாதாரணமான ஒரு செலவுகளாக போகாது. இதுவரைக்கும் உங்க கூட இருந்த நண்பர்களுக்கு நீங்கள் எவ்வளவோ செலவுகள் பண்ணியும் அந்த மனிதர்கள் உங்களை கண்டு கொள்ளாமல் மதிக்காமல் போயிருந்திருப்பாங்க. ஆனா இனிமே நீங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில ஒரு இடத்தையும் ஒரு மதிப்பையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. வியாபாரத்தில் வெற்றியானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் எளிதாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். பழைய தொழிலில் இருப்பவர்களுக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நேரம் என்பது ஆரம்பித்து விட்டது. போதுமான அளவுக்கு தொழில் வாழ்க்கையில நீங்க செவித்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய செயல்திறனால் எதிரிகளை நீங்க சமாதானப்படுத்தி கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். உணவு மற்றும் பான விஷயங்களில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது உங்களுக்குள்ள மிகவும் அவசியமான ஒன்றாக அனைவராலும் கருதப்படுங்க. தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். எனவே போதுமான அளவுக்கு வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை புரிந்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்குங்க. எதிரிகள் இந்த ஒரு நேரத்தில் தோல்வியடைந்து போவாங்க. பணியிடத்தில் அல்லது வேலைகள் இடத்தில் உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும், வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். இன்று செலவுகள் உங்களுடைய மன அழுத்தத்தை ஏற்படுத்தத்தான் கூடும். இதனால் இந்த ஒரு நேரத்தில் எப்படி வாழணும் என்பதை அறிந்து அதன்படி நீங்கள் வாழ்ந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அபாயகரமான பங்கு சந்தை முயற்சிகளிலிருந்து நீங்கள் விலகி இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பங்கு சந்தை பணிவர்த்தனை போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆரம்பத்தில் அது உங்களுக்கு நன்றாகத்தான் தெரியும். போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற பணத்தை அனைத்தையுமே முடித்துவிடும். எனவே இதனை நீங்கள் புரிந்து வைத்து நடந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் இந்த ஒரு நாளில் கிடைத்து ஆதரவும் இந்த ஒரு நாளில் பெருகவும் ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்கும். இதனால வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த ஒரு நாளில் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் இந்த ஒரு நாளில் தீர ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு நண்பர்களின் உதவிகளும் ஆதரவும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வெற்றிகள் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஈர்ப்புகள் உங்களுக்குள்ள அதிகரிக்க செய்யும். உங்களுடைய கையில் பணம் எவ்வளவு இருக்கிறது என்பதை புரிந்து அதன்படி நீங்கள் அந்த ஒரு செலவை செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கைகூடும். நீங்கள் எதை நினைத்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இந்த ஒரு நாள் என்பது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு நாளாக இருக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஒரு நாளில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈர்ப்புகள் அதிகரித்து வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குன்னு உருவாகவும் ஆரம்பிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் கைகூடும். அந்த ஒரு பயணத்தை நீங்கள் தான் மேம்படுத்த வேண்டும். மேம்படுத்தி கொண்டு போனீர்கள் என்றால் வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகளானது உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிறதா, இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் இந்த ஒரு நாளில் கிடைத்து ஆதரவும் இந்த ஒரு நாளில் பெருகவும் ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்கும். இதனால வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த ஒரு நாளில் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் இந்த ஒரு நாளில் தீர ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு நண்பர்களின் உதவிகளும் ஆதரவும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வெற்றிகள் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஈர்ப்புகள் உங்களுக்குள்ள அதிகரிக்க செய்யும். உங்களுடைய கையில் பணம் எவ்வளவு இருக்கிறது என்பதை புரிந்து அதன்படி